தமிழக அரசியலில் விஜய்க்கு ஆதரவாக திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியதை அடுத்து திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் தவிக தலைவர் விஜய்க்கும் கடிதம் ஒன்றை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதன் பின்னணியில் திருமாவளவன் பயந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சட்டசபை தேர்தலில் விசிக ஓட்டு வங்கியை முழுமையாக தவிக கைப்பற்றிவிட்டதால் இனி விசிகவில் இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை என கருதி நேரடியாக தவிகவிற்கு செல்ல கட்சி நிர்வாகிகள் பலரும் ஆசைப்படுகின்றனர். அதே நேரத்தில் தலித் அரசியலை திமுக முன்னெடுப்பதால் அங்கும் விசிக நிர்வாகிகளுக்கு மவுசு கொடுக்கிறது. இதை அறிந்த திருமாவளவன் வேறு கட்சிக்கு தாவ தயாராக இருக்கும் நிர்வாகிகளிடம் பேச்சு நடத்தினார். ஆனாலும் யாரும் அவரின் பேச்சை கேட்கவில்லை. இதையடுத்து விசிகவில் இருந்து வருவோரை சேர்க்க வேண்டாம் என திமுக தலைவர் ஸ்டாலினிடம் திருமாவளவன் கோரிக்கை வைத்துள்ளார். இதனால் கடந்த மாதமே விசிக முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு திமுகவில் இணைய இருந்ததை ஸ்டாலின் தள்ளி போட்டார். ஆனால் திமுகவை திருமாவளவன் விமர்சிக்க தொடங்கியதால் பாபுவை திமுகவில் ஸ்டாலின் சேர்த்தார். மேலும் விசிக முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளிடம் திமுக தரப்பு பேசி வருகிறது. இது ஒருபுறம் இருக்க விசிக நிர்வாகிகள் பலர் ஆளுங்கட்சியான தவிகவில் இணைய ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதை அறிந்த திருமாவளவன் விசிகவில் இருந்து யார் பேசினாலும் என்னிடம் சொல்லுங்கள் என தவிக தரப்பிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். தவிகவில் இணைய திருமாவின் சகோதரி மகனும் மாநில செயலருமான இசையமுதன் உள்ளிட்ட 8 மாவட்ட செயலர்கள் தயாராக இருந்தனர். அவர்களை தவிகவை சேர்ந்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உதவியுடன் திருமாவளவன் தடுத்து விட்டார். இதற்கிடையில் பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலகிய நிலையில் அவருடன் நிர்வாகிகள் பலர் சென்றுவிட்டதால் தமிழக பாஜகவிலும் அதிக இடம் காலியாகிறது. மத்திய அரசு தொடர்பான வாரிய பதவி தருவதாக கூறி விசிக நிர்வாகிகளுக்கு பாஜகவிலும் அழைப்பு வருகிறது. பாஜகவிற்கு அவர்கள் செல்வதை தடுப்பது மிகவும் கடினம் என்றே விசிக மூத்த நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். திருமாவளவன் இப்படி அழுத்தம் கொடுக்கும் விஷயமே ஏற்கனவே திமுகவிலிருந்து வெளியேறியதும் பல நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்து திமுக பக்கம் செல்வதால் அடுத்து வரும் நாட்களில் முக்கியமான நிர்வாகிகள் எல்லோரும் இப்படி விலகினால் கட்டாயம் விசிக உடையும் அடுத்த தேர்தலில் கூட்டணி வைக்க 2 பிரிவுகளாக செல்லும் என்பதாலே இப்போது திருமாவளவன் இப்படி ஒரு மெசேஜ் 2 கட்சி தலைவர்களுக்கும் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. வரும் நாட்களில் ஆளுநர் ஷானவாஸ் போன்றவர்கள் எல்லாம் திமுக பக்கம் செல்லலாம் என்றே அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் எழுந்துள்ளன.